வணக்கம். இப்போ கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லி வள்ளுவர் ஒரு திருக்குறள் எழுதியிருக்காரு. அந்த திருக்குறளுக்கு என்ன பொருள் எழுதியிருக்காருன்னா, கற்க வேண்டிய எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளணுமா. எந்த இதுனாலும் சரி, ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஒரு விவசாயமாக இருக்கட்டும், ஒரு படிப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி கல்வியில் சிறந்து விளங்குறதுக்காக கூட கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு முதல்ல சொல்கிறாங்க. எதையாக இருந்தாலும் கற்கன்னா அதை படிக்கணும், அதை தெரிஞ்சுக்கிறணும், அதை புரிஞ்சுக்கணுன்றத தான் கற்க. கசடரன்னா அழுக்கு இல்லாமல், அதாவது குற்றம் இல்லாமல் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாங்க. எதனாலும் ஒரு தொழிலுக்குள்ளே நுழைஞ்சிட்டோமோ அதை எல்லாத்தையும், அதாவது அடியிலேருந்து நுனி வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கிறணும் அப்படின்றதுக்காக தான் கசடர கற்றுக்கிறணும். அழுக்கு இல்லாமல்னு சொன்னால் இந்த இடத்துல தவறு இல்லாமல் குற்றம் இல்லாமல் கூட நம்ம எடுத்துக்கலாம். குற்றம் இல்லாமல் கற்றுக்கொள்ள வேண்டும். கசடர கற்பவை, நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதை முறைப்படி கற்றுக்கிறணும். அந்த மாதிரி கசடர கற்பவை கற்ற பின் நம்ம எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோம். நம்ம என்னென்னா நமக்கு தேவையோ, படிப்புலையாக இருக்கட்டும், மற்ற தொழிலாக இருக்கட்டும், கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த நெறியில் நிற்கணும் அப்படிங்கிறாரு. அது என்ன நீ கற்றுக்கிட்டையோ, அந்த கற்றுக்கிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த நெறியில் நீ நிற்கணும். கசடர கற்பவை கற்ற பின் நிற்க. அதுக்கு நீ நின்றுக்கிட்டு இருக்க வேணாம் இல்லை, அந்த ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு நீ வாழணும் அப்படின்றத நிற்க, அதற்கு தகுந்தாப்புல நீ நிற்கணும் அப்படின்றத தான் இந்த குறளில் இந்த மாதிரி எழுதியிருக்காரு. நீ என்ன கற்றுக்கிறையோ அந்த கற்றுக்கிறக்கூடிய அந்த நெறியில் நீ நிற்கணும் அப்படின்றத தான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அது மாதிரி மாணவ செல்வங்கள் யாராக இருந்தாலும் எதை கற்றுக்கிட்டாலும் சரி கசடர கற்றுக்கிறணும் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லை, அதை கற்றுக்கிட்டு அந்த நெறி பிரகாரம் நிற்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லி அந்த குறளை வள்ளுவர் நமக்காக எழுதியிருக்காரு. அந்த குறள் வழி நம்ம நடந்துட்டு அந்த குறள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.